பைக் டாக்ஸி என்று சொல்லக்கூடிய இருசக்கர வாகனத்தை வணிக ரீதியாக பயன்படுத்துவது. இருசக்கர வாகனம் வணிக ரீதியாக பயன்படுத்துவதற்கு எந்த விதமான சட்ட உரிமையும் இல்லை, சட்ட பாதுகாப்பும் இல்லை. அதை தடை செய்யணும் என்று சொல்லி நம்ம தொடர்ந்து போராடுறோம். இப்ப சப்போஸ் பைக்குகளையுமே எல்லோ போர்டு ஆக்கிட்டு வணிக ரீதியா பயன்பாட்டு பொருளா பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சட்டம் பிறப்பிக்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி பாக்குறது நம்ம? இப்ப அதுக்கான ஒரு ஏற்பாடு ஒன்றிய அரசாங்கம் அது 2019 மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தில் அப்படி ஒரு ஏற்பாடு என்பது இருக்கு. இப்போ ஒரு காமன் பப்ளிக், ஒரு பொதுமக்கள் தரப்புல இருந்து பார்க்கும்போது எதுல சீப்பா இருக்கோ அதுலதான் அவங்க போக போறாங்க, பயணம் பண்ண போறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க கிட்ட தானே பயணம் பண்றது, அவங்களோட உரிமை தானே அது. எது கம்மியா இருக்கு, காசு கம்மியா இருக்கோ அதுக்கு அவங்க போறதுக்கான அவங்க உரிமை தானே. அதே இது தடை பண்ற மாதிரி இருக்குல்ல நீங்க ஒரு போராட்டம். இது அவங்களே சட்டவிரோதமாக ஒரு கட்டணத்தை தீர்மானிச்சு குறைந்த விலையில் கிடைப்பது என்பதற்காக எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா? நீங்க டாஸ்மாகை விட கள்ளச்சாராயம் குறைந்த விலை தானே. அப்ப டாஸ்மாக் கடைகளை பூரா மூடிட்டு கள்ளச்சாராயத்தை ஓபன் பண்ணி விட்டா நியாயம்னு பேச முடியுமா? நம்ம இதுல யார் பயன்படுறா? பைக் டாக்ஸில ஒரு பைக்கு 2 பைக்கு வச்சிருக்கிறாள்லாம் இல்ல. அதான் கார்பரேட் நிறுவனம் உனக்கு ஒரு வருமானத்தை தர்றேன். அவங்களுக்கு ஏதாவது வேற உரிமை இருக்கா? இவன் ஓட்டி நான் பைக்ல ஒருத்தரை ஏத்திட்டு போறேன்னு சொன்னா நான் போடுற டீசல் பெட்ரோல் செலவுக்கு, என்னுடைய வண்டி தேய்மான செலவுக்கு மேல அந்த கார்பரேட் நிறுவனத்திற்கு நான் உழைச்சு கொடுக்க வேண்டியதுக்காக எந்த மூலதனமும் போடுறதில்ல, முதலீடும் போடுறது. மீட்டர் கட்டணத்தை மாத்தி அமைங்க அப்படின்னு சொன்னா கூட இந்த அரசாங்கம் கணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்கு. ஆட்டோ செயலி அது குறித்து நம்ம போய் கேட்டோம்னா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, அமைச்சர் டேபிள்ல இருக்கு. அமைச்சரை போய் கேட்டா அது முதலமைச்சர் டேபிள்ல இருக்கு என்று கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இதே பதில சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த அரசாங்கம் தொழிலாளி பக்கம் இருக்கா, கார்பரேட் நிறுவனங்கள் பக்கம் இருக்கா என்கிற ஒரு கேள்வியை எழுப்புது. தமிழ் மார்க்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆட்டோ தொழிலாளர்களுடைய போராட்டம். ஆட்டோ ஓட்டுநர்கள் சில காலமா போராடிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா இந்த சமீப நாட்கள்ல இந்த போராட்டங்கள் சமூக ஊடகங்கள்லயுமே அதிக பேசு பொருளாயிட்டு இருக்கு. அதை குறித்து நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிதான் சிஐடியில் இருக்கக்கூடிய தோழர் சிவாஜி அவர்களோட நம்ம இருந்திருக்கோம். தோழர் வணக்கம். முதல்ல இந்த ஆட்டோ தொழிலாளருடைய போராட்டம், இந்த போராட்டம் எங்க நடக்குது, எதுக்காக நடக்குது, அதை ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கிளாரிஃபை பண்ணிருங்க. வணக்கம். நான் இப்ப தமிழ்நாடு ஆட்டோ தொழிலாளர் சம்மேளனம் சிஐடி அதனுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சங்கங்களில் எல்லா மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு 35,000 உறுப்பினர்களை கொண்ட சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில பொதுவா தமிழ்நாட்டுல ஆட்டோ தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்காக குரல் கொடுக்கிற முதல் சங்கமாக நமது சங்கம் இருக்கு. அப்ப இந்த சங்கம் தொடர்ச்சியாக ஆட்டோ தொழிலாளர்களுடைய அடிப்படையான கோரிக்கை, வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான கோரிக்கைகளை தொடர்ந்து அரசாங்கத்திற்கு முன்பாக வைத்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. அரசாங்கம் இதில் ஆட்டோ தொழிலாளிகளை பாதுகாப்பதற்கான எந்த நடவடிக்கையும் பெருசா எடுக்க மாட்டேங்குது என்பதனாலதான் தொடர் போராட்டங்களை நடத்த வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கு. இப்ப குறிப்பா இப்ப ஆட்சியில இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கூட ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு பல்வேறு விதமான சலுகைகளை அறிவிப்போம், அதுல குறிப்பா ஆட்டோ தொழிலாளர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கக்கூடிய மீட்டர் கட்டணம் அதை நாங்க மாத்தி அமைப்போம் என்று சொன்னது மட்டுமல்ல, புதிதாக ஒரு ஆட்டோ வாங்குகிறார்கள் என்று சொன்னால் அந்த ஆட்டோவிற்கு 10,000 ரூபாய் மானியம் தருவோம் என்றெல்லாம் அறிவித்தார்கள். தேர்தல் வாக்குறுதியாக இதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா எதையுமே இந்த ஆட்சி செய்யவில்லை என்கிற போது அன்றாடம் ஆட்டோ தொழிலாளிகள் இந்த கோரிக்கை மட்டுமல்ல, காவல்துறை இவர்களை தடுக்கிற, இவர்களை அடக்குகிற அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்கிற போது அதற்கு எதிராக போராட்டத்தை நடத்துகிறோம். அதே போல
டீசல் பெட்ரோல் விலை உயர்வு. இதனுடைய விலை உயர்வு சர்வதேச மார்க்கெட்டில் இன்றைக்கு டீசல் பெட்ரோலுடைய விலை கடுமையாக குறைந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை $167 வரைக்கும் போச்சு. அப்ப கூட தமிழ்நாட்டுல, இந்தியாவுல வெறும் 65 ரூபாய்க்கு பெட்ரோலும் 40 ரூபாய்க்கு டீசலும் கிடைத்த காலம் போக இன்னைக்கு ஒட்டுமொத்தமாகவே கிட்டத்தட்ட $70 உள்ள குறைஞ்சிருக்கு. ஆனாலும் கூட இந்த விலை குறைப்பினுடைய பலன் பொதுமக்களுக்கோ ஆட்டோ தொழிலாளிகளுக்கோ கிடைக்காம அது கார்பரேட் நிறுவனங்கள் கொள்ளையடிப்பதற்காக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே இது போன்ற போராட்ட கோரிக்கைகளை வைத்து தொடர்ச்சியாக நம்ம போராடிட்டு இருக்கிறோம் தோழர்கள். அதான் நம்ம தொடர் போராட்டங்களை நடத்திட்டு இருக்கோம். வரக்கூடிய 19ஆம் தேதி கூட, இந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி கூட ஒரு போராட்டத்தை நம்ம அறிவிச்சிருக்கிறோம். அது நிச்சயமா தமிழ்நாட்டுல எல்லா இடங்களிலும் ஒரு வலுவாக நடக்கும் அப்படின்றதான் சொல்ல வேண்டியது. 19ஆம் தேதி கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்த 10ஆம் தேதி தமிழ்நாட்டுல சாலை போக்குவரத்து தொழிலாளர் சம்மேளனம் அப்படின்னு சொல்லி நம்ம சிஐடியோட இணைக்கப்பட்ட ஒரு சங்கம் தான். அது எதுனா ஆட்டோ தவிர்த்து இதர வாகனங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்க ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க. நாம ஏற்கனவே தொடர்ந்து ஆட்டோ சங்கம் சார்பாக, சிஐடி ஆட்டோ சங்கம் சார்பாக நம்ம போராடக்கூடிய ஒரு கோரிக்கை, தமிழகத்தில் பைக் டாக்ஸி என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான வாகனம், அதாவது இருசக்கர வாகனத்தை வணிக ரீதியாக பயன்படுத்துவது. இருசக்கர வாகனம் வணிக ரீதியாக பயன்படுத்துவதற்கு எந்த விதமான சட்ட உரிமையும் இல்லை, சட்ட பாதுகாப்பும் இல்லை. அதை தடை செய்யணும் என்று சொல்லி நம்ம தொடர்ந்து போராடுறோம். அப்ப 10ஆம் தேதி ஒரு போராட்டத்தை நடத்தி கமிஷனர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையில் கமிஷனர் ஒரு உத்தரவு கொடுக்கிறார். தமிழ்நாட்டுல பைக் டாக்ஸிக்கு அனுமதி இல்லை, எனவே நீங்க பைக் டாக்ஸி மீது நடவடிக்கை எடுக்கணும், பைக் டாக்ஸியை பயன்படுத்துபவர்களுடைய வாகனங்களை பறிமுதல் செய்யணும். அதே போல ஒவ்வொரு நாளும் எத்தனை பைக் டாக்ஸி மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மண்டல அலுவலகம் மூலமாக போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்திற்கு ஒரு அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஒரு உத்தரவு போடுறார். அந்த உத்தரவு போட்ட ஒரு சில மணி நேரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம போக்குவரத்து துறை அமைச்சர் அவரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேட்டி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தமிழகத்தில் பைக் டாக்ஸிக்கு அனுமதி இல்லை, கொடுக்க முடியாது, அது சட்டவிரோதமானது என்று ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசார். திடீர்னு அந்த உத்தரவு வந்த அடுத்த ஒரு மணி நேரத்துல அவர் பேட்டி கொடுக்குறாரு, பைக் டாக்ஸில தடை செய்ய முடியாது, அது ஒன்றிய அரசாங்கம் அனுமதி கொடுத்துருச்சு என்று ஒரு பொய்யான தகவலை கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக பேட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு. ஏன் இப்படி பண்றாருன்னு சொன்னா, இவர் தொழிலாளிகளுக்கு ஒரு போக்குவரத்து அமைச்சரா வந்ததுக்கு பிறகு போக்குவரத்து தொழிலாளிகளுக்கும் எதுவுமே செய்யலை என்பது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அது தொழிலாளிகள் கிட்டத்தட்ட 18 மாதம் பல ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுடைய பணப்பலன் கிடைக்கல, அதே போல ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை போகும், அவங்க ஒரு பக்கம் போராடி இருக்கிறாங்க. அப்ப போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு எந்த உதவியும் பண்ணாத அவரு ஆட்டோ தொழிலாளிகள் பெரும்பகுதியானவர்கள் பாதிக்கப்படுகிற பல மாவட்டங்கள்ல, தலைநகரங்கள்ல, அதே போல மாநகராட்சி பகுதிகளில் பாதிக்கப்படுகிற இந்த பிரச்சனையில அவர்களுக்கு உண்மைக்கு புறம்பான ஒன்றிய அரசு அப்படி ஒரு மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தின் மூலமாக அதை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா எங்கேயும் அதுக்கான அனுமதி கொடுக்கல. இந்தியாவுல எந்த மாநிலத்திலும் பைக் டாக்ஸிக்கு சட்டப்பூர்வ அனுமதி கொடுக்கல. அவ இந்த சூழ்நிலையில இவர்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்தது ஒரு கடுமையான அதிருப்தியை, கோபத்தை ஆட்டோ தொழிலாளிகள் மத்தியில மட்டுமல்ல, இதர வாகன ஓட்டுநர்கள் மத்தியிலும், இந்த பைக் டாக்ஸியால் பாதிக்கப்படுகிற மக்கள் மத்தியில கடுமையான கோபத்தை, கொந்தளிப்பை உருவாக்கி இருக்கு. அதை ஒட்டிதான் வருகிற 19ஆம் தேதி கூட நம்ம ஆட்டோ சம்மேளனத்திலிருந்து ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் என்பதை தொடர்ச்சியாக போராடி கொண்டே இருக்கிறோம். அதாவது அரசாங்கம் ஆட்டோ தொழிலாளிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை அரசாங்கம் ஆட்டோ தொழிலாளிகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய மறுப்பதுடைய விளைவு ஆட்டோ தொழிலாளர்கள் அன்றாடம் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டே இருக்கிறோம் என்பதுதான் முதல்ல உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது. இப்போ ஆட்டோ தொழிலாளர்கள் இன்னொரு பக்கம் இந்த ரேபிடோ இல்லாட்டி ஓலால ஓட்டக்கூடிய இந்த 2 வீலர்ல ஓட்டக்கூடிய தொழிலாளர்கள், இவங்க 2 பேரும் கிடையாதான மோதன்ற மாதிரி ஊடகங்கள்லாம் கட்டமைக்குது, அதை எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, எல்லாம் இந்த ரேபிடோவா இருக்கட்டும், ஓலோ ஊபரா இருக்கட்டும்,
இவர்கள் எல்லாம் எந்த சட்ட விதிமுறைகளையும் பின்பற்றக்கூடியவர்களாக இல்லை. லாபம் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக வைத்து மக்களுடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணத்தை பறிக்கக்கூடிய நிறுவனங்களாகத்தான் இவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இவர்கள் ஒரு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துக்குள்ள இதுக்குள்ள வரல. இன்னைக்கு மக்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா போக்குவரத்து, பொது போக்குவரத்து பலமாக இல்லை. அப்ப நீங்க அரசு போக்குவரத்தை நம்பினா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தான் போய் சேர முடியும். நான் நினைச்ச நேரத்துல ஒரு இடத்துக்கு போறதுக்கான வசதி இல்லை நம்ம தமிழ்நாட்டுல. அதாவது இந்தியாவிலேயே பொது போக்குவரத்து சிறப்பாக செயல்படக்கூடிய மாநிலம் நம்ம தமிழ்நாடு என்ற போதும் கூட நான் நினைத்த நேரத்தில் ஒரு இடத்துக்கு போய் சேர முடியும் அப்படின்னு நினைச்சா அந்த இடத்துக்கு பஸ் எல்லாம் அந்த அளவுக்கான பொது போக்குவரத்து இல்லாத சூழலில் போக்குவரத்தை பயன்படுத்துவதற்கு மக்கள் தங்களுடைய போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனங்களாக சொந்த வாகனங்களை வச்சிருக்கிறாங்க. அதே போல பைக்கு சொந்த வாகனங்களை வச்சிருக்கிறாங்க. இதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பொது போக்குவரத்துல ஆட்டோ தான் இருக்கு. மக்கள் அதை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதை மக்களுடைய அந்த போக்குவரத்து அவசியத்தை பயன்படுத்தி எப்படியாவது இந்த துறையிலிருந்து பொது போக்குவரத்திலிருந்து விடுபட்டு அத்தனையையும் தாங்கள் மட்டுமே அனுபவிக்க வேண்டும், கார்பரேட் மயம் என்ற முறையில் நம்ம மட்டுமே அதை அந்த வருமானங்களை எல்லாம் பெற வேண்டும் என்ற முறையில தான் இவங்க இந்த தொழிலுக்குள்ள வர்றாங்க. அப்படி வர்ற போது அவர்களுக்குள்ள பல்வேறு விதமான போட்டிகள் இருக்கு. அந்த போட்டியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் என்பது இல்லை. ரேபிட்டோ ஒரு கட்டணம் வாங்கும், ஓலா ஒரு கட்டணம் வாங்கும், ஊபர் ஒரு கட்டணம் வாங்கும். இந்த கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு தான். நீங்க காரு, இந்த மாதிரியான லாரி, இந்த மாதிரியான வாகனங்களுக்கு 1972 தான் கட்டணத்தை தீர்மானிச்சாங்க. அதுக்கு பிறகு எந்த விதமான கட்டண தீர்மானமும் இல்லை. ஆகிய டீசல் பெட்ரோல் விலை உயர்வு, மற்ற இதர விலை உயர்வுகளை பற்றி அவங்க ஏத்திக்கிடுவாங்க. அரசாங்கம் இவ்வளவுதான் ஒரு கிலோமீட்டருக்கு வாங்கணும் என்று அந்த வாகனங்களுக்கு 72 போட்ட உத்தரவு மட்டும்தான் இருக்கு. ஆட்டோவுக்கு 2013 போட்ட ஒரு உத்தரவு குறைந்தபட்சம் 1.8 கிலோமீட்டர், அதாவது 1.8னா 1 கிலோமீட்டர் 800 மீட்டர், இதுக்கான தூரத்துக்கு 25 ரூபாய் அதிகபட்சம், 28 ரூபாய். அதுக்கு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 12 ரூபாய் என்று 2013 போட்ட அந்த உத்தரவு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அது 2013 டீசல் பெட்ரோல் விலை எவ்வளவு, வீட்டு வாடகை படி எவ்வளவு, அதே போல குழந்தைகள் படிப்பு செலவு எவ்வளவு, மருத்துவ செலவு எவ்வளவு, இதை தாண்டி விலைவாசி எவ்வளவு என்பதெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த மீட்டர் கட்டணம் பயன்படுத்தல, மாற்றி அமைக்கல. ஆனால் இந்த கட்டணத்தை ஓலா நிறுவனமே, ஊபர் நிறுவனமே, ரேபிட்டோ நிறுவனமே அவங்க தீர்மானிக்கிறாங்க ஒரு கட்டணத்தை. இதை தடுப்பதற்கு அரசு தரப்பிலிருந்து எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. எனவே இந்த கட்டணங்கள் அதிகமாக இருப்பதை ஒட்டி தொழில் போட்டியில் இவர்களுக்குள் கடுமையான மோதலும் முரண்பாடுகளும் இருக்கு. அதாவது ஆட்டோ இப்ப மீட்டர் கட்டணம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ஒரு 10 போராட்டத்தை நம்ம நடத்திட்டோம், சம்மேளனம் சார்பாக நடத்தி இருக்கிறோம். அதே போல தமிழகத்துல சென்னை மாதிரி இடங்கள்ல, கோயம்புத்தூர் மாதிரி இடங்கள்ல இதர சங்கங்களை, அனைத்து ஆட்டோ தொழிலாளர்களையும் இணைத்து கொண்டு நம்ம போராட்டம் எடுத்திருக்கோம். ஒற்றை கோரிக்கை தான். 1, மீட்டர் கட்டணம் 2013 அறிவிக்கப்பட்ட மீட்டர் கட்டணம் மாற்றி அமைக்கணும். 2, அந்த அடிப்படையில் ஆட்டோவிற்கான அதே போல இதர வாகனங்களுக்கான ஆட்டோ செயலியை உருவாக்கணும். கட்டணத்தை தீர்மானித்தால் தான் செயலியை உருவாக்க முடியும், செயலியை உருவாக்க முடியும். 2க்குமாக 10க்கும் மேற்பட்ட போராட்டங்களை தமிழ்நாடுல இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் வந்ததற்கு பிறகு ஆட்டோ சம்மேளனம் நடத்தியிருக்கு. அப்ப இந்த சூழலில் அதுல கோரிக்கை தான் இந்த மீட்டர் கட்டணமும் ஆட்டோ செயலி, இந்த கோரிக்கைகளோட அடிப்படையான கோரிக்கையாக கடுமையான, இப்ப நீங்க சென்னை மாதிரி இடங்கள்ல, மதுரை மாதிரி இடங்கள்ல, கோயம்புத்தூர் மாதிரி இடங்கள்ல, சேலம் மாதிரி இடங்கள்ல, இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி மாநகராட்சி பகுதி, இன்னும் சொல்ல போனா ரூரல் பகுதியும் கூட இன்னைக்கு விரிவடைஞ்சிருக்கு. விரிவடைஞ்சு நாங்க காலையில கொண்டு ஆட்டோ ஸ்டாண்ட்ல எங்க ஆட்டோ தொழிலாளிகள் ஆட்டோவை போட்டுட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு பைக் நிக்கும். அப்ப ஆட்டோ ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே அந்த பைக்கை நுப்பாட்டி சவாரி ஏற்றிக்கிட்டு
போற ஏற்பாடுகள் இருக்கிற போது அரசு அதிகாரிகள் மூலமாக இதை தலையிடுங்க அப்படின்னு அரசு காவல்துறை, வட்டார போக்குவரத்து துறை போன்ற அலுவலகங்கள் எல்லாம் நம்ம முறையிட்டு இது போன்ற நடவடிக்கை இந்த இதுனா எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. நாங்க காலையில 6 மணிக்கு வீட்டை விட்டு புறப்பட்டு கொண்டாந்து சான்றுல போட்டோம்னா சாயந்தரம் வரைக்கும் ஒரு சவாரி கூட கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கு குழந்தைகள் இருக்கு, படிப்பு செலவு இருக்கு, வாழ்க்கை நடத்துவதற்கான தேவைகள் இருக்கு. எனவே இப்படி இருக்கிற போது எங்களுக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தை நாங்க டாக்ஸி அதிகமாக கட்டுறோம். எல்லா அரசாங்கத்திற்கு நாங்க டீசல் பெட்ரோல் போடக்கூடிய வரி நிறைய கொடுக்குறோம். ஆனா எதுவுமே இல்லாம சொந்த வாகனத்துக்கு வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து ஏத்திட்டு போகும்போது எங்களுக்கு எங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, எந்த முறையில் நாங்க தடுப்பதற்கான ஏற்பாட்டை நேரடியாக நாங்க செஞ்சோம்னு சொன்னா அது ஒரு தேவையற்ற சலசலப்பை உருவாக்கும், தேவையற்ற பிரச்சனையை உருவாக்கும் என்பதற்கு அரசு அதிகாரிகள் மூலமாக தலையிட்டு தடுக்க வேண்டும் என்று தொடர் போராட்டங்களை நாங்க நடத்தியிருக்கோம். அது மாதிரி நடத்தியிருக்கோம், சென்னையில் நடத்தியிருக்கிறோம், கோயம்புத்தூர், திருவூர், சேலம், அதே போல திருநெல்வேலி போன்ற எல்லா இடங்களிலும் நம்ம இந்த இது வந்து தடை செய்யப்பட்ட வாகனம் என்ற முறையில் இது வந்து பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது என்ற முறையில் நம்ம வந்து தலையிடுறோம் தோழர். அந்த முறையில தான் நம்ம வந்து தடுப்பதற்கான ஏற்பாட்டை பண்ணோம். ரேபிடோ, ஊபர், ஓலா இந்த மாதிரியான பைக் டாக்ஸில இருக்குல்ல, அந்த நிறுவனங்களை எதிர்த்து போராட்டம் பண்ணிருக்கீங்களா? அதாவது அந்த நிறுவனுடைய அலுவலகங்களையோ இல்லாட்டி நிறுவனங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அழுத்தம் தரும் வகையிலேயோ போராட்டம் நடத்திருக்கீங்களா? இப்ப இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தின் கையில தான் இருக்கு. ஒரு ஒரு ஊர்ல ஏதாவது வந்து ஒரு சமூக விரோத செயல் நடக்குதுன்னு சொன்னா அதை நம்ம வந்து யார்கிட்ட சொல்லுவோம்? அதை தடுக்கிற அதிகாரம் படைத்தவர்களிடம் தான் நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒரு சட்டவிரோதமான தொழிலுங்க. இப்ப நீங்க வந்து அந்த பைக்ல நம்ம போறோம், திடீர்னு ஒரு விபத்து ஆகி போச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த விபத்துக்கு யார் பதில் சொல்றது? அந்த உயிருக்கு யார் வேலை சொல்றது? இப்ப நம்ம ஆட்டோவில் நாங்க நம்ம பயணம் பண்றோம், தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம். ஏதாவது ஒரு விபத்துனா எங்களுக்கும் இந்த வண்டிக்கும் அதுல கிளைம் பண்ணி அதை சரி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும், ஆட்டோ தொழிலாளிக்கு இருக்கும், அதுல பயணிகளுக்கும் பலன் இருக்கு. அதாவது விபத்து வந்து எதிர்பாராம நடக்கிறதா, நடக்கணும்னு சொல்லல. ஆனா அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு அங்க காப்பீடே அதுக்கு இல்ல. பைக்கு வணிக நோக்கத்தோடு பயன்படுத்தப்பட்டால் அது காப்பீடு என்பது சட்டப்படி கேட்க முடியாது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பைக்ல நம்ம போகிற போது அது பல்வேறு விதமான சமூக விரோத செயல், செயின் பறிச்சுட்டு போறது, அதே போல அந்த பெண்கள் பைக்ல வரும்போது சில பாலியல் துன்புறுத்தல், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அரசாங்கத்தை நோக்கித்தான் நம்ம வந்து கோரிக்கையை நம்ம கூர்மைப்படுத்த வேண்டியிருக்கே தவிர, அது போய் அங்க அவங்க இன்னும் சொல்ல போனா இவங்க எங்க நிறுவனம் வச்சிருக்காங்கன்னே தெரியாது. ஒரு ரேபிட்டோவுக்கு ஆபீஸ் இருக்காது, ஓலோவுக்கு ஆபீஸ் இருக்காது. ஒரு அவங்க வச்சிருக்கிறது பூரா ஒரு போன் பண்ணி இந்த விவரத்தை சொல்ற ஏற்பாடு. நம்ம போன் பண்ணா அந்த ஆபீஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்க நீங்க வந்து மதுரையில வந்து ஒரு ரேபிட்டோ இருக்கு, ஓலோ ஆபீஸ் இருக்கா, எங்கேயாவது போய் பார்க்க முடியுமா? யார் பொறுப்பாளர் சொல்ல முடியுமா? எங்கேயோ இருந்து ஏகுறான். அப்ப எனவே அலுவலகத்தை நோக்கி நம்ம போறதுல வாய்ப்பு ரொம்ப குறைவு என்ற முறையில் அரசாங்கத்திடம் போக்குவரத்து ஆணையர் அலுவலகம், காவல்துறை அலுவலகம், இது போன்ற இடங்கள்ல, இது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நீ இதை தடை செய்யணும், இப்படிதான் நாம போராடுறோமே தவிர இவர்கள் மூலமா தான் அந்த நிர்பந்தம் கொடுத்துட்டு இருக்கிறோம். நேரடி நம்ம அலுவலகத்துல போனா அது வந்து தேவையற்ற மோதல் போக்கு உருவாக்கி நாங்க வந்து கோரிக்கை வைக்கிறோம் என்கிற பேர் கோரிக்கை அவங்க வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கையில் எடுக்கிற ஒரு பிரச்சனையாக வச்சிருப்பாங்க, ரவுடிகள் உட்பட வச்சு நடத்துவாங்க. அதுல வந்து நம்ம போய் சிக்கிக்க கூடாது என்பதற்காக அரசாங்கத்திடம் தான் நம்ம வந்து கோரிக்கை வைக்கிறோம், அது வலுவா வைக்கிறோம், வலுவான போராட்டங்கள் நடத்துறோம் அப்படின்றதான். அரசாங்கம் இதை செய்வதற்கு தயார், ஆட்டோ தொழிலாளிக்கு செய்வதற்கு தயாராக இல்லை என்பதை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. இப்ப ஆட்டோக்கும் பைக்குக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது வந்து இப்ப ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை, குடும்பம், அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இருக்குன்ற மாதிரியே இங்க வரக்கூடிய பைக் தொழிலாளர், இந்த பைக் ஓட்டுநர்களுக்குமே குடும்ப பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை எல்லாமே இருக்குல்ல. வேலை கிடைக்காதனாலதான் இது வர்றாங்க. அப்புறம் அவங்களை எதிர்த்து நம்ம இது பண்ற மாதிரி இருக்கு. நல்ல நல்ல கேள்வி இது வந்து. அதாவது இன்றைக்கு வந்து இந்தியாவிலேயே வந்து உலகத்திலேயே அதிகமான வேலை வாய்ப்பற்ற ஒரு நாடு, வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியான்னு ஒரு ஆய்வு சொல்லுது. இந்த வேலை வாய்ப்பை யார் உருவாக்கணும்?
அரசு தான் உருவாக்கும். அரசு செய்ய மறுக்குது. இப்ப நீங்க ஆட்டோன்னு சொன்னாக்க, நாங்க ஆட்டோ வாங்குகிற போதே இது பொது பயன்பாட்டிற்கான வாகனம் என்ற முறையில் நாங்க பதிவு செய்யறோம். எல்லோ போர்டு தான் நாங்க பயன்படுத்துறோம். எனவே ஆட்டோவுக்கு இந்த மாதிரி பொது பயன்பாட்டிற்கு கூடிய வாகனங்களுக்கு பொதுவா நீங்க வரியே அதுக்கு தனி வரி. இப்ப நம்ம சொந்த பயன்பாட்டிற்கு வாங்குற வாகனங்களுக்கும் பொது பயன்பாட்டிற்கு வாங்குற வாகனங்களுக்கும் வாடகை வாகனங்களுக்கும் வரியிலே பயங்கர ஒரு கடுமையான வித்தியாசம் இருக்கு. அப்படி இருக்கிற போது நான் சொந்த வாகனத்துக்கு வாங்குற ஒரு வாகனத்தை எந்த வகையில் அதை பொது பயன்பாட்டிற்கு பயன்படுத்த முடியும்? பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தக்கூடாது. இப்ப நான் இருக்கிறேன், நான் பைக்ல போறேன், நீங்க வர்றீங்க, சார் நான் இறக்கி விட்டுருங்க, அண்ணன் இறக்கி விட்டுருங்க அப்படின்னா இறக்கி விட்டுட்டு நான் சும்மா போறது கரெக்ட். அதுக்கு ஒரு கட்டணத்தை வாங்குறது எந்த வகையில கரெக்ட்? சரி, அதுக்கான எந்த விதமான சட்ட ரீதியான உரிமையும் இல்லாத போது, எனவேதான் இது சட்ட ரீதியாக உரிமை இல்லாத ஒரு வேலையை அவர்கள் வேலையில்லா திண்டாட்டம் என்கிற பெயரில் அரசாங்கம் அதை வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக சட்ட ரீதியாக தொழில் செய்வதற்கும் சட்டத்திற்கு புறம்பாக தொழில் செய்பவர்களுக்கும் ஒரு மோதல் போக்கை உருவாக்க வேண்டும். வேலையில்லா திண்டாட்டத்தை பயன்படுத்தி இவர்களும் வேலையை நீங்க ஆட்டோல நீங்க பாத்தீங்கன்னா பி படிச்சாலும் ஆட்டோ ஓட்டுது, எம்ஏ படிச்சாலும் ஆட்டோ ஓட்டுதுங்க. ஆட்டோ ஓட்டுனாங்க, ஏன்னா வேற வழி இல்லை. ஏதாவது குடும்பத்தை பாதுகாக்கணும், பெற்றோரை பாதுகாக்கணும், தங்க வீட்டினுடைய இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு சொல்லி சுய தொழில் அடிப்படையில் தான் ஆட்டோவுக்கு வரக்கூடிய இளைஞர்கள் பெரும்பாலான இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோல வயதானவர்கள் மட்டும் இளைஞர்கள் உட்பட படிச்சுட்டு வர்றாங்க. அப்ப இவர்களும் வேலை இல்லாமல் சட்ட ரீதியாக அவங்க வர்றாங்க. இவங்க சட்டத்துக்கு புறம்பாக அனுமதிக்குது. ரெண்டு பேருக்குமான மோதல் போக்கை வேலையில்லா திண்டாட்ட பட்டதாரிகளுடைய இடையே ஒரு மோதலை உருவாக்குகிற வேலையை அரசாங்கம் திட்டமிட்டு செய்யறது. இன்னொன்னு இந்த பைக் டாக்ஸி என்பது பயணத்திற்கு பாதுகாப்பற்ற பயணமாகத்தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமாக விபத்து நடக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னா 2வது இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்கு. இந்த விபத்துக்கள் பெரும்பாலும் கார்ல போகும்போது நடக்குதா, ஆட்டோல போகும்போது நடக்குதா, பைக்ல போகும்போது நடக்குதான்னு பார்த்தா பைக்ல போகும்போதுதான் ஏராளமான விபத்துக்கள் நடப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லும். ஆக உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சட்டவிரோதமான தொழிலை வேலையில்லா திண்டாட்டத்தை பயன்படுத்தி ஒரு மோதல் போக்கை உருவாக்குகிற ஏற்பாட்டை திட்டமிட்டு அரசாங்கம் செய்ய வருது அப்படின்றதான் இதுல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எனவே படிக்கிற எல்லாருக்கும் தகுதிக்கு தகுந்த வேலையை அரசாங்கம் உறுதிப்படுத்தினால் இது போன்ற பிரச்சனை எல்லாம் வராது. அதை நீ அரசாங்கம் செய்யாம இருந்துக்கிட்டு நம்மள்கிட்ட ஒரு மோதல் போக்கு உருவாக்குற ஒரு ஏற்பாட்டை இந்த அரசாங்கம் செய்யுது அப்படின்னு சொல்லவே. இப்போ ஒரு காமன் பப்ளிக், ஒரு பொதுமக்கள் தரப்புல இருந்து பார்க்கும்போது எதுல சீப்பா இருக்கோ அதுலதான் அவங்க போறாங்க, பயணம் பண்ண போறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க கிட்ட தானே பயணம் பண்றது அவங்களோட உரிமை தானே. அது எது கம்மியா இருக்கு, காசு கம்மியா இருக்கோ அதுக்கு அவங்க போறதுக்கான அவங்க உரிமை தானே. அதே இது தடை பண்ற மாதிரி இருக்குல்ல நீங்க ஒரு போராட்டம். கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, ஓலா பைக் டாக்ஸியை பயன்படுத்தக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விவாதம் என்னன்னு சொன்னா, நாங்க நினைச்ச நேரத்துக்கு பைக் போன் பண்ணா வந்துடுறாங்க, அதே போல நாங்க வீட்டுக்கிட்டே ஏத்திக்கிட்டு போய் ஆபீஸ்ல கொண்டே விடுறாங்க, நாங்க போற இடத்துக்கு கொண்டே பக்கத்துல விட்டுறாங்க, கட்டணமும் குறைவா இருக்கு என்று அவர்கள் தரப்புல விவாதம் பண்றாங்க. இது பொதுமக்களா பண்றாங்களா இல்ல அந்த நிறுவனங்களே திட்டமிட்டு இப்படி பேச சொல்லுதான்னு தெரியல. அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாங்க, இப்ப எந்த அடிப்படையில் ஒரு 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 இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போறதுக்கு 45 ரூபா 50 ரூபாய் 60 ரூபாய்ன்னு வாங்குறாங்க அப்படின்னா அது எந்த அடிப்படையில் கட்டணம் தீர்மானிக்கிறாங்க? யார் தீர்மானிக்கிறது?
நீங்க பைக் டாக்ஸிக்கு இது அவங்களே சட்டவிரோதமாக ஒரு கட்டணத்தை தீர்மானிச்சு குறைந்த விலையில் கிடைப்பது என்பதற்காக எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா? இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு பெரும்பகுதியான வருமானம் வரக்கூடிய இடம் எதா இருக்கு? பிராந்தி கடையா இருக்கு, டாஸ்மாக் கடை. நீங்க டாஸ்மாக்கை விட கள்ளச்சாராயம் குறைந்த விலை தானே. அப்ப டாஸ்மாக் கடைகளை பூரா மூடிட்டு கள்ளச்சாராயத்தை ஓபன் பண்ணி விட்டா அது நியாயம்னு பேச முடியுமா நம்ம? அதே போல வேறு சில சமூக விரோத செயல் குறைந்த இதுல ஒரு செல்போன் இருக்கு, நம்ம கடையில போய் வாங்கினாக்க 10,000 ரூபாய்க்கு குறைஞ்ச செல்போன் இல்ல. ஆனா திருடிக்கிட்டு எங்கேயாவது பிக் பாக்கெட் அடிச்சு 2,000 3,000 ரூபாய்க்கு அதே செல்ல கொடுக்குறான். அது நியாயம்னு நம்ம பேச முடியுமா? அப்படிதாங்க இந்த பைக் டாக்ஸி அதாவது சட்டவிரோதமாக பண்ணிட்டு அதை நியாயப்படுத்த நாங்க குறைச்சு போறோம் அப்படின்னு சொல்றது இது ரெண்டுமே ஒண்ணுதான். எனவே பொதுமக்களாகிய நாமும் கூட இந்த தொழிலாளி, ஆட்டோ தொழிலாளி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார்ந்து ஒரு சவாரியை உங்க சவாரி உங்களை நம்பித்தான் தெருவில் கிடக்குறான், ரோட்ல கிடக்குறான். அவனை நம்ம அது சில இடங்கள்ல சில ஆட்டோ தொழிலாளிகள் கூடுதல் கட்டணம் கேட்கிறாங்களா அப்படின்னா அதுவும் கேட்கிறாங்க. அது நம்ம 100% அப்படி இந்த ஆட்டோ தொழிலாளி 100 பேரும் கரெக்டா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுது. கிட்டத்தட்ட 95% பேர் நல்ல தொழிலாளிகளாக இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அன்றாடம் செய்தி நீங்க பாப்பீங்க, ஆட்டோவில் தொலைக்கப்பட்ட பொருளை அதாவது அந்த பொருளை ஒப்படைக்கிற ஒரு நபர்களாக இன்னைக்கு ஆட்டோ தொழிலாளிகள் தான் இருக்கிறாங்க. தங்க வாகனத்தில் தொலைஞ்சு போச்சுன்னா திருப்பி கொடுக்குற அப்படி நேர்மையானவர்கள் 95% பேர் இருக்கிறாங்க. 5 பேர் அப்படி இப்படி இருக்கிறாங்க. இந்த 5 பேரையும் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? 5 பேரையும் ஒழுங்குபடுத்துறதுன்னா இவ்வளவுதாங்க கட்டணம், இதுதாங்க மீட்டர் கட்டணம், இதுக்கு தான் நீ வரணும், இதுக்கு தான் போகணும், நீ வரலன்னு சொன்னா நான் உரிய இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், நான் போற இடத்துல மிரட்டணும்னு சொன்னா அரசாங்கம் எனக்கு வாழ்வாதாரத்திற்கு தேவையான கட்டணத்தை இவ்வளவுதான் கட்டணம்னு உருவாக்கி கொடுக்குது. என்னோட உட்கார்ந்து பேசி தொழிற்சங்கத்தோட நுகர்வோரோட அரசாங்கம் உட்கார்ந்து பேசி இவ்வளவுதான் கட்டணம்னு தீர்மானிச்சு கொடுத்துட்டா இந்த பிரச்சனையே வராது. கூடுதல் குறைச்சு என்பது எதுவுமே இல்லை. நீங்க யார் ஒருத்தரும் ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் 2 பேர் போறாங்கன்னா அவங்க விரும்பக்கூடிய வாகனமாக இன்னைக்கு ஆட்டோ தான் இருக்கு. இதை தாண்டி அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பைக்ல போகணும்னு விரும்பவே மாட்டாங்க. எவ்வளவுதான் நீங்க குறைச்சு கூப்பிட்டாலும் 3 பேரும் 4 பேரும் சேர்ந்து போறதுக்கு போகத்தான் போவாங்க. அப்ப அப்படி இருக்கிற போது குறைஞ்ச கட்டணம் என்பது சொல்வதெல்லாம் பொதுமக்களை ஏமாத்துகிற வேலை மட்டுமல்ல, பொதுமக்களை நான் போற வாகனம் ஒரு குடும்பத்திற்கு வாழ்க்கை கொடுக்குது, குடும்பத்தை வாழ வைக்குது என்று அந்த சமூக நோக்கம் இருக்கு பாருங்க, அந்த சமூக நோக்கத்தையே சிதைக்கிற ஏற்பாடு தான் இந்த வாதம் என்பதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எனவே சட்டவிரோதமாக சமூக விரோத செயலில் குறைந்த விலையில் கிடைக்கும் என்பதற்காக அதை பயன்படுத்துவது என்பதே அது ஒரு சமூக விரோத குற்றமாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு என்பதை நான் சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப சப்போஸ் பைக்குகளையுமே எல்லோ போர்டு ஆக்கிட்டு அதையும் ஒரு வணிக ரீதியா பயன்பாட்டு பொருளா பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சட்டம் பிறப்பிக்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி பாக்குறது நம்ம? இப்ப அதுக்கான ஒரு ஏற்பாடு ஒன்றிய அரசாங்கம் அது 2019 மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தில் அப்படி ஒரு ஏற்பாடு என்பது இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல கூட அப்படிதான் சட்டப்படி நாங்க ஒன்றிய அரசாங்கம் அப்படிதான் வழிகாட்டி இருக்காரு. அந்த முறையில் நாங்க பைக் டாக்ஸி பயன்படுத்துறோம்னு சொல்லும் போது நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் கோர்ட்டுக்கு போய் நீதிபதி அதை தடை செஞ்சு அப்புறம் அந்த கூகுள் மேப்லயே அந்த ரேபிட்டோ இந்த மாதிரியான ஓலா ஊபர் இதெல்லாம் இருக்கு. எனவே இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, நாங்க இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இதை பயன்படுத்துறோம். எனவே அந்த இதை எடுக்கணும்னு சொன்ன உடனே இன்னொரு நீதிபதி நீங்க அந்த இது வேணா அந்த ரேபிட்டோ அந்த இதுல வேணா ஆப் வேணா நீங்க பயன்படுத்திக்கிறீங்க, ஆனால் இதை தமிழ்நாட்டுல வணிகத்திற்கு நீங்க பயன்படுத்தக்கூடாது, பைக் டாக்ஸி பயன்படுத்தக்கூடாது அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இன்னும் கூட அது இடைக்கால ஜட்ஜ்மெண்ட் தான், நிரந்தரமான தீர்வு வரல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவுல பல மாநிலங்களில், குறிப்பாக கர்நாடகா மாதிரி, அதே போல டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம ஹரியானா மாதிரி மாநிலங்களை தடை பண்ணிட்டாங்க, இல்லைங்க சொல்லியிருக்கிறாங்க.
அப்ப அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் அரசு வேலை வாய்ப்பை உருவாக்கி இந்த மாதிரி படித்தவர்களுக்கு ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு நிரந்தரமான வருமானத்தை ஏற்பாடு செய்வதற்கு தயாராக இல்லை. அவங்களுடைய ஏற்பாடு கார்பரேட் நிறுவனங்கள். இதுல யார் பயன்படுறா? பைக் டாக்ஸில ஒரு பைக்கு 2 பைக்கு வச்சிருக்கிறாள்லாம் இல்ல. கார்பரேட் நிறுவனம் உனக்கு ஒரு வருமானத்தை தர்றேன். அவங்களுக்கு ஏதாவது வேற உரிமை இருக்கா? இவன் ஓட்டி, நான் பைக்ல ஒருத்தரை ஏத்திட்டு போறேன்னு சொன்னா, நான் போடுற டீசல் பெட்ரோல் செலவுக்கு, என்னுடைய வண்டி தேய்மான செலவுக்கு மேல அந்த கார்பரேட் நிறுவனத்திற்கு நான் உழைச்சு கொடுக்க வேண்டியதுக்கான எந்த மூலதனமும் போடுறதில்ல, முதலீடும் போடுறதில்ல. ஒரே ஒரு போன் மட்டும்தான். அந்த போனுக்காக நான் உழைக்கிற உழைப்பில் ஒரு பகுதியை கொடுக்குறான் பெற ஒரு ஏற்பாடு இதுக்குள்ள இருக்கு. எனவே இது ஒரு உழைப்பு சுரண்டலுடைய அடுத்த கட்டம். எனவே இது போன்ற விஷயங்களை ஒன்றிய அரசாங்கமாக இருந்தாலும் மாநில அரசாங்கமாக இருந்தாலும் இதுக்கு அனுமதி கொடுக்க கூடாது என்ற முறையில் இதை தாண்டி பொது போக்குவரத்தை இன்னும் பலப்படுத்தி, இப்ப நீங்க கட்டணங்களை அரசாங்க போக்குவரத்துல இன்னும் கட்டணங்களை இப்பவே குறைச்சு கொடுக்குறோம்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான கட்டணங்களை நிர்ணயம் செய்து பயன்படுத்தினா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வராது. எனவே இது அனுமதி கொடுப்பது என்பது அது சரியான நடவடிக்கையாக இருக்காது என்பதை தான் நம்ம பாதுகாப்பான பயணம். இப்ப மழை வருதுங்க, ஆட்டோல போனா நனைய மாட்டான், பைக்ல போனா நனையுவோம். வெயில் நேரத்துல பைக்ல எவ்வளவு தூரம் போக முடியும்? ஆட்டோனா அது போகும். இதெல்லாம் இருக்கு. எனவே அது எந்த வகையிலும் சாதாரண நம்ம பயன்பாட்டுக்கு, சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாமே தவிர அது பொது பயன்பாட்டிற்கு அதை பயன்படுத்துவது எந்த காலத்திலும் அது பொருத்தமாக இருக்காது. அது அரசாங்கம் அதுக்கு அனுமதி கொடுப்பதை தடுக்கணும் என்பதுதான், அனுமதி கொடுப்பதை நிறுத்தணும் என்பதுதான் பொதுவான கோரிக்கையாக. இப்ப 19ஆம் தேதி போராட்டம் சொல்லியிருக்கீங்க. அந்த போராட்டம் எப்படி நடக்க போகுது? இதுக்கு அடுத்து என்ன நகர்வு சங்கத்து தரப்புல இருந்து எடுக்கப்பட போகுது? போக்குவரத்து துறை ஆணையாளர் ஒரு அறிவிப்பு வெளியிடுறார். அது தொழிலாளிகளுடைய உணர்வுகளை, கடந்த கால போராட்டங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர் ஒரு உத்தரவை போடுறாரு. ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைச்சர் என்ன செய்யணும்? அதை பேஸ் பண்ணி தான் அறிக்கை கொடுக்கணும், பேட்டி கொடுக்கணும். அதை விட்டுட்டு அரசாங்க அதிகாரி, அவர்தான் நம்ம மாநிலத்துடைய உயர் அதிகாரி, டிரான்ஸ்போர்ட் கமிஷனர், போக்குவரத்து துறை சம்பந்தப்பட்ட அனைத்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டியவர். அவர் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அதுக்கு மாறா இவர் கொடுக்கிறாருன்னா தொழிலாளி பக்கம் போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்காரா? இன்னும் சொல்ல போனா இந்த அரசாங்கம் தொழிலாளி பக்கம் இருக்கா, கார்பரேட் நிறுவனங்கள் பக்கம் இருக்கா என்கிற ஒரு கேள்வியை எழுப்புது. நீங்க பாத்தீங்கன்னா சாம்சங் போராட்டத்துல இன்னைக்கு வரைக்கும் அந்த சங்கம் பதிவு செய்து கொடுப்பதற்கு அது குறைந்தபட்ச தொழிலாளர் நல சட்டம் சொல்லுகிற உரிமை 1926 வெள்ளக்காரங்காலத்துல இருந்து அந்த உரிமையே மறுக்குது இன்னைக்கு வரைக்கும். என்ன சொல்றாங்க அமைச்சர்கள்லாம், நிறுவனம் சொல்லுதுன்னு சொல்றதுக்கு எதுக்கு அமைச்சர் நான் கேக்குறேன். சட்டம் இதுயா, நீ சட்டப்படி நீ அப்படிதான் செய்ய முடியும். இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு பிரச்சனை வரும்னு பேசணும். அது பேசுறதுக்கு தயார். அதே மாதிரிதான் சிவசங்கரன் அமைச்சர் அவர்களும், சட்டம் எப்படி இருக்கு, நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு, இன்னும் முடிவுக்கு வரல, அது வரைக்கும் இது அவர் போட்ட உத்தரவு சரிதாங்க அப்படின்னு பேசணும். அதை விட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. எங்கேயுமே இல்ல, எல்லாம் ஒன்றிய அரசு உத்தரவு கொடுத்துருச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவரே தான் பேசுறாரு. ஒன்றிய அரசாங்கம் அப்படி ஒரு இது கொடுத்தாங்க கூட அதுல பல விளக்கங்கள் நாங்க கேட்டிருக்கிறோம், அதெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு, அது வரைக்கும் அனுமதி கொடுக்க மாட்டோம்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசுறாரு. திடீர்னு இப்படி பேசுறான்னு சொன்னா இவருடைய போக்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக இருக்கு, தொழிலாளிகளுடைய உணர்வுகளை மதிக்காத போக்கா இருக்கு. தொழிலாளிகளுடைய உணர்வுக்கு ஒரு அமைச்சர் என்ற முறையில் பொருத்தமற்ற முறையில் பதில் சொல்லியிருக்கார். எனவே அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் வாபஸ் வாங்கணும். அதே போல நம்ம டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் போட்ட உத்தரவை கராராக தமிழ்நாட்டில் அமுல்படுத்த வேண்டும் என்றுதான் அந்த போராட்டத்தை நாங்க 19ஆம் தேதி இப்ப சென்னை மாதிரி இடங்கள்ல அனைத்து தொழிற்சங்கங்களையும் இணைத்து ஒரு போராட்டத்தை நடத்துறதுக்கான ஒரு ஏற்பாடு அங்கே பேசப்பட்டிருக்கு. அதே போல தமிழ்நாட்டுல
பல இடங்கள்ல இப்ப வந்து கோயம்புத்தூர்ல கூட வர 17ஆம் தேதியே அவங்க உடனடியாக நடத்துவதற்கான ஒரு ஏற்பாடு அவங்களும் அனைத்து தொழிற்சங்கம் சார்பாக நடத்துவதற்காக அப்படி திட்டமிட்டிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் மேக்சிமம் அந்த 19ஆம் தேதி மாநகராட்சி பகுதிகளில் பெரிய இந்த பைக் டாக்ஸியால் பாதிப்பு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வலுவாக நடக்கும். இந்த அமைச்சர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாபஸ் வாங்கணும். இந்த சட்ட அவர் போக்குவரத்து ஆணையர் போட்ட அந்த உத்தரவை அமுல்படுத்தணும் என்பதை வலியுறுத்தி நடக்கும். ஒருவேளை அதுலயும் நடக்கலைன்னு சொன்னா அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்க தொடர்ந்து இந்த கோரிக்கையை வச்சு நம்ம நடத்துவோம். அதாவது பைக் டாக்ஸியை தடை செய்வது என்ற அந்த கோரிக்கையை வைத்து நடத்துவோம். அதுல மேஜரா இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய மீட்டர் கட்டணம் 2013 கொண்டு வந்து அந்த மீட்டர் கட்டணத்தை ஏன் இன்னும் நீங்க மாத்தி அமைக்கிற இதுக்கிடையில சென்னை உயர் நீதிமன்றமே 2 தடவை தீர்ப்பு சொல்லிருச்சுங்க. உட்கார்ந்து அதை பேசி மீட்டர் கட்டணத்தை மாத்தி அமைங்க அப்படின்னு சொன்னா கூட இந்த அரசாங்கம் கணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்கு. அதே போல வந்து இந்த நம்ம ஆட்டோ செயலி அது குறித்து நம்ம போய் கேட்டோம்னா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, அமைச்சர் டேபிள்ல இருக்கு, அமைச்சரை போய் கேட்டா அது முதலமைச்சர் டேபிள்ல இருக்கு என்று கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இதே பதில சொல்றாங்க. நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் கமிஷனர்கிட்ட கேட்டா அது வந்து லேபர் ஆபீஸ்க்கு அனுப்பிட்டோம். லேபர் ஆபீசர் போய் கேட்டாக்க அமைச்சர் டேபிள், அமைச்சரை போய் கேட்டா முதலமைச்சர் டேபிள். அப்படின்னா 2 வருஷமா இதுல ஒரு முடிவு எடுக்க முடியலையா? பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளாவில திருவனந்தபுரம் மாவட்டத்துல அமல்படுத்திட்டாங்க. அங்கே ஒரு செட்டப் இருக்கு. ஏற்கனவே அங்கே வந்து மீட்டர் போட்டு தான் ஆட்டோவை இயக்குறாங்க. எங்க நீங்க ஏறினாலும் நம்பி ஏறலாம். கேரளாவில், தமிழ்நாட்டிலையும் அது உருவாக்க முடியும், கொண்டு வர முடியும். அப்ப கொண்டு வரேன்னா அரசாங்கம் அதுல வந்து ஆட்டோ தொழிற்சங்கத்தை அழைச்சு, நுகர்வோர்களை அழைச்சு, அதே போல அரசு அதிகாரிகள் உட்கார்ந்து பேசி ஒரு கட்டணத்தை தீர்மானிச்சு அந்த செயலியை உருவாக்கினா நிச்சயமா தமிழ்நாட்டுல பொதுமக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சேவையாக இது மாறும். பொதுமக்கள் ஒரு பெரிய சொல்றாங்க பாருங்க, நிறைய கட்டணம் வாங்குறாங்க, அதுல இருந்து கண்டிப்பா விடுபட முடியும். இப்ப கேரளாவில சொல்ல முடியாத யாரும் போயிட்டு நீங்க யாரு வேணாலும் போய் நம்பி ஏறி கூட கட்டணம் வாங்கிட்டாங்களா சொல்ல முடியாது. ஏன்னா அங்க ஒரு செட்டப் உருவாக்கிட்டாங்க. கொண்டு வந்ததுல அரசாங்கத்திற்கும் அந்த ஆட்டோ தொழிலாளிக்கும் ஒரு சமூக உணர்வோடு, அதே மாதிரி இங்கேயும் சமூக உணர்வு மிக்க ஆட்டோ தொழிலாளிகள் இருக்கிறாங்க. அரசாங்கம் இதை உரிய முறையில் கூப்பிட்டு வெறும் டீசல் பெட்ரோலை மட்டும் கவனத்தில் எடுக்காம டீசல் பெட்ரோல் விலை உயர்வு, அதே போல விலைவாசி உயர்வு, வீட்டு வாடகை, குழந்தைகள் படிப்பு, மருத்துவ செலவு, இப்படிப்பட்ட பல்வேறு விதமான ஆய்வுகளை நம்ம மரியாதைக்குரிய அண்ணா யூனிவர்சிட்டியுடைய பேராசிரியர் மகாலிங்கம் என்று சொல்லி ஒரு பேராசிரியர் அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து உருவாக்கி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. இதையெல்லாம் வச்சு உள்ளடக்கி நீ வந்து மீட்டர் கட்டாமல அதை பத்தியே கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. அது அறிக்கை இருக்கிறது தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அப்ப அந்த மகாலிங்கம் கமிட்டி பரிந்துரைத்த அந்த அடிப்படையில் மீட்டர் கட்டணத்தை அமலாக்கினா நம்ம ஆட்டோ தொழிலாளிகள் நிச்சயமாக தமிழ்நாட்டுல ஏத்துக்குறாங்க. அது வந்து ஆட்டோ தொழிலாளிக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகமாக கட்டணம் வாங்குகிறார்கள் என்ற அவப்பெயரை போக்குவதற்கு இதையும் செஞ்சாதான் செய்யணும். இதை அரசாங்கம் செய்ய மறுக்குது. அதை செய்யாம இருந்துட்டு நாங்க வந்து பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவாக அமைச்சர் சிவசங்கரன் பேசியது என்பது எந்த வகையிலும் நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது, பொருத்தமில்லை. அதை வித்ரா பண்ணணும் என்பதுதான் 19ஆம் தேதி போராட்டத்துக்கு அடிப்படையான கோஷம். அது போக்குவரத்து ஆணையர் போட்ட அந்த உத்தரவை கராராக திட்டமிட்டபடி அமலாக்கணும். அது நல்ல உத்தரவு, அதை அமலாக்கணும் என்பதுதான் அந்த 19ஆம் தேதி போராட்டத்துடைய அடிப்படையான. இதுவரைக்கும் அரசு ஏதாவது உங்ககிட்ட பேசியிருக்காங்களா? இப்ப போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் அரசு ஏதாவது உங்ககிட்ட பேச்சுவார்த்தை ஏதாவது நடத்த முயற்சி பண்ணிருக்காங்க? கிட்டத்தட்ட வந்துங்க நம்ம வந்து 2023 ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ஒரு போராட்டம் நடத்தணும். அதுக்கு முன்னாடி ஒரு போராட்டம். இப்ப இந்த போராட்டங்களில் பூரா நம்மள்கிட்ட பேசுறாங்க அதிகாரிகள் உட்கார வச்சு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேச்சுவார்த்தை என்பது சென்னையிலேயே நடந்திருக்கு. டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் கலந்துகிட்ட, டிரான்ஸ்போர்ட் டிப்டி கமிஷனர் கலந்து கொண்ட பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்திருக்கு. அதுல பேச்சுவார்த்தையில நம்ம வந்து சில கோரிக்கைகள்லாம் கொடுத்துருக்கோம். நான் எல்லாமே வந்து நாங்க ஆய்வு பண்ணிட்டோம், நாங்க வந்து அமைச்சருக்கு கவனத்தை கொண்டு போய் அறிவிக்கிறோம்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு போராட்டத்தின் போதும் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவாங்க. நம்மளும் போய் எல்லா தொழிற்சங்கங்களும் போய் சொல்லியிருக்கு. நம்ம சிஐடி ஆட்டோ சம்மேளனம் போய் சொல்லியிருக்கு. நம்ம வலியுறுத்தக்கூடிய கோரிக்கைகள் மீது அவங்க கோரிக்கை நியாயமானது. நம்ம வைக்கிற கோரிக்கை எதுவுமே அவங்க வந்து தப்புன்னு சொல்றது நியாயமானது. நாங்க வந்து அதை அறிவிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்றோம்
அமைச்சர்கிட்ட பேசிட்டு அறிவிக்கிறோம். அது முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு அறிவிக்கிறோம். அமைச்சரை கேட்டா நாங்க முதலமைச்சரை பார்த்து பேசுறோம். நாங்க வந்து எங்க சம்மேளனம் சார்பாக ஏற்கனவே அமைச்சரை சந்திச்சு பேசின அடிப்படையில் நான் எல்லாம் பார்த்துட்டேன். கண்டிப்பா மீட்டர் கட்டணம், ஆட்டோ செயலி இதெல்லாம் உடனே அறிவிக்கிறோம்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. நாங்களும் வந்து அந்த நேரத்துல இப்ப அந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி, அப்ப நாடாளுமன்ற தேர்தல் வந்ததுக்கு பிறகு சரி இப்போ தேர்தல் இருக்கனால அறிவிக்க மாட்டாங்க, தேர்தல் முடிஞ்சு அறிவிப்பாங்கன்னு பார்த்து தேர்தல் முடிஞ்சுமே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. அப்ப இதற்கிடையில கடந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதமே மறுபடிக்கும் ஒரு போராட்டத்தை நடத்தினோம். அந்த போராட்டம் நடத்திய அன்னைக்கு சாயந்தரமே போக்குவரத்து ஆணையர் உடனடியாக இது குறித்து ஒரு மாசத்துக்கு நாங்க அறிவிப்போம் சொல்றோம். ஆனா அறிவிப்பு மட்டும் வர மாட்டேங்குது. இந்த சூழ்நிலை தான் ஒரு சாலை போக்குவரத்து நம்ம சிஐடில இணைச்ச ஒரு சங்கம் தான் கடந்த 10ஆம் தேதி அவங்க மண்டல அலுவலகம் முன்னாடி ஒரு போராட்டம். அவங்க கோரிக்கை வேற. அதாவது என்னன்னு சொன்னாக்க 2019 சட்டத்தை வாபஸ் வாங்கணும். அதே போல இந்த 2019 சட்டத்தின் அடிப்படையில் அக்ரிகேட்டர் என்ற ஒரு பகுதி இருக்கு. அக்ரிகேட்டர் என்று சொன்னால் எல்லாத்தையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவது, கட்டணம் தீர்மானிப்பது, பர்மிட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒருத்தர் தான் செய்யும். ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு கட்டமைப்புக்குள் கொண்டு வருவது என்ற அந்த முறை, அதை வந்து கொண்டு வருவது பல விஷயங்கள் செட்டில் ஆயிரும். அந்த அக்ரிகேட்டர் அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் தமிழ்நாட்டுல பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை பண்ணு என்பதோடு தான் இந்த கோரிக்கை. ஆட்டோ மீட்டர் கட்டணம், இது போன்ற ரேபிட்டோ, இந்த மாதிரியான பைக் டாக்ஸி தடை, இது ஒரு கோரிக்கைகளை வச்சுதான் அவங்க நடத்திருக்காங்க. அதை ஒட்டிதான் ஒரு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தான் அந்த உத்தரவு போடுறாங்க. அப்ப அந்த உத்தரவு போட்டதை கூட டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் சரியா தான் போட்டிருக்காரு. அதை அமைச்சர் தலையிட்டு இல்ல அப்படின்னு சொல்லுகிற போது தேவையற்ற குழப்பம், ஒரு தொழிலாளிக்கு ஆதரவாக நிர்வாகம் இருக்கும் போது அமைச்சர் வந்து கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக என்கிற அந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. இதுல நாங்க வந்து போராட்டம் நடத்துகிற போதெல்லாம் அதிகாரிகளிடம், அமைச்சர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். எதுலையும் கோரிக்கை தப்புங்க, இல்ல செய்ய முடியான்னு இப்போங்க ஒரு மாசத்துல அறிவிக்கிறோம், 2 மாசத்துல அறிவிக்கிறோம்னு சொல்றாங்க. அப்படி அறிவிச்சு கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் கடந்து போச்சு. இந்த ஆட்சியில மட்டும் இல்ல, கடந்த காலத்தில் எடப்பாடி ஆட்சியிலும் அப்படிதான் இருந்தது, ஜெயலலிதா இருக்கிற போதும் அப்படிதான் இருந்துச்சு. அந்த 2013 கூட ஒரு வலுவான போராட்டத்தை நடத்தி தான் அந்த மீட்டர் கட்டண அறிவிப்புக்கான ஒரு ஏற்பாட்டை நம்ம பண்ணணும் அப்படின்றதையும் உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். இது வந்து ஆட்டோ தொழிலாளிகளுடைய அடிப்படையான பிரச்சனையாக மாநகராட்சி பகுதிகளில், நகராட்சி பகுதிகளில் மீட்டர் கட்டணமும் ஆட்டோ செயலியும் தான் இந்த தொழிலை பாதுகாக்கும், இவர்கள் மேல சுமத்துகிற குற்றத்திலிருந்து அவர்களை விடுபட வைக்கும். அதை செய்வதற்கு அரசாங்கம் தயாராக இல்லை என்பதுதான் நான் இந்த நேரத்துல சொல்ல வேண்டியது. பேச்சுவார்த்தையில் ஒத்துக்கொண்ட விஷயங்களை கூட அமல்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்றதான் உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட பிஸி ஷெடியூல்ல உங்களுடைய போராட்டங்கள் மத்தியில இந்த நேர்காணல் அளித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் வந்து இந்த நேர்காணல் மூலமா தெளிவுபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் தொடர்ந்து இந்த போராட்டம் நீடிக்கும் பட்சத்துல, இன்னும் தொடர்ந்து பிரச்சனை தீர்க்கப்படாத பட்சத்துல நம்ம அதை பேசலாம். பிரச்சனை தீர்க்கப்பட்ட போதும் கூட அது அந்த வெற்றியை குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.